பூவிருந்தவல்லி அறிஞர் அண்ணா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் குளம் போல தேங்கியுள்ள மழைநீரால் மாணவர்கள் அவதியுற்று வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் பரத். மாணவர்கள் என்னென்ன சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள், மேலும் அந்த மழைநீரை அகற்றுவதற்கான முயற்சியில் மாநகராட்சி நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய அரசு ஆண்கள் பள்ளியில் மழைக்காலங்களில் இந்த மழைநீர் தேங்குவதானது தொடர்கதையாக இருந்து வருகிறது. இது தற்போது இங்கே பார்க்கக்கூடிய தண்ணீரானது குளம் போல காட்சியளிக்கிறது. ஏறக்குறைய இந்த பள்ளி 10 ஏக்கருக்கு மேல் இருக்கக்கூடிய பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் படித்து வருகிறார்கள். ஏறக்குறைய 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் பயின்று வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்று திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக பூந்தமல்லியில் 6 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் பல இடங்களில் மழைநீராக தேங்கியிருக்கிறது. குறிப்பாக நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பூந்தமல்லி அரசு மேல்நிலைப் பள்ளியில் இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானத்தில் தான் தற்போது மழைநீரானது தேங்கியிருக்கிறது. இந்த தேங்கக்கூடிய மழைநீரில் இங்கு இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி இருக்கிறார்கள். அங்கு சாலையில் நடந்து செல்வதற்கு கூட வழி இல்லாமல் நாம் பார்ப்போம். அதில் கற்களின் மீதும் சாலை ஓரமாகவும் நடந்து செல்கிறார்கள். அதே போன்று ஆசிரியர்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக இந்த தண்ணீரை வெளியேற்ற நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று மாணவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் மழைக்காலங்களில் இந்த பள்ளியானது தொடர்ந்து மழைநீரில் மூழ்கியிருக்கிறது. இதனால் மாணவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகிறார்கள். எனவே உடனடியாக இந்த தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பூந்தமல்லி நகராட்சியிலும் இந்த தண்ணீரை வெளியேற்ற பல்வேறு நடவடிக்கை எடுத்து வந்தாலும் ஆனால் இந்த தண்ணீரானது தேங்குவது நிறுத்தப்பாடில்லை. எனவே நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று பெற்றோர்களும் பள்ளி மாணவர்களும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.